ஒரு பத்திரிகையாளராக இவ்வளோ நாள் பயணித்த உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? வேடிக்கையாக இருக்கும். நான் ஜூனியர் மில்லியனில் எடிட்டராக இருக்கும்பொழுது ஒரு ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் ஏசியோ தேர்ட் ஏசியோ. என் ஒய்ஃப் கீழ் படுத்து, அவளால் ஏற முடியாது. நான் மேலே ஏறி படுத்துட்டேன். ட்ரெயின் கிளம்புனா படுத்துக்கிட்டேன். டிடி வந்திருக்கார். வந்தவொடனே டிக்கெட் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் தான் கீழே பார்த்துக்கிறான். டிக்கெட்டை கொடுத்துருக்கான். கொடுத்தவொடனே எங்கே அவருன்னு கேட்டாரான். அது ஒய்ஃப் நான் மேலே படுத்துட்டுருக்காருங்க. ஏங்க நம்ப மாட்டிங்களா? அவரை இறக்குனா தான் பார்ப்பீங்களான்னு. அம்மா அவரை தயவுசெய்து கீழே இறக்குங்கம்மா. உடனே என் ஒய்ஃப் என்னவோ கீழே இறங்குங்கன்னு. நான் பார்த்து ஏன் போர் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டு கீழே இறங்கணும். சார் உங்களை பார்க்கணுன்னு நான் துடிச்சேன் சார். உங்களோட பெரிய ஃபேன் சார். நான் உங்களுக்கு என்ன வாங்கி தரேன் சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஒரு 10 நிமிஷம் ஒரு பால் வாங்கி கொடுத்தாரு. நான் சொன்னேன், இந்த கொடுத்த பால் தான் புலிட்சர் ப்ரைஸுக்கு ஈக்குவலண்ட்டான அவார்டு. ஒரு டிடி அந்த டிக்கெட்டில் பிரகாஷ் சாமின்னு பார்த்து இவர் நம்ம ஜூனியரோட எடிட்டரோ, இவரை பார்க்கணுமே கீழே இறக்கி வச்சான் பாருங்க. அதை நான் மறக்க மாட்டேன். கடைசியில் ஸ்டேஷனில் இறங்கும்போது ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் செல்ஃபிலாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்த்ததுங்க. எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேங்க. நான் அதுக்கெல்லாம் தகுதியானோம்னா இல்லையே, ஏதோ பத்திரிக்காரன் அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ தருணங்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காம முறையில் நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு மரியாதை, அதுதான் நான் பெரிய விருதாக நினைக்கிறேன். மீதியெல்லாம் தொழில் முறையில் எவ்வளோ விருது வாங்கியிருக்கலாம், அமெரிக்காவில் வாங்கியிருக்கலாம், இந்தியாவில் வாங்கியிருக்கலாம். ஒரு வாசகர்கிட்டேருந்து வர ஒரு கடிதம்